எப்பயுமே சேஞ்ச் கொடுக்குறவங்க. ஸோ நாங்கள் நிறைய இட்ஸ் நாட் ஓன்லி கீர்த்தி சக்கர டைம்லேருந்து நான் மலையாள படம் பார்க்கல. நான் எங்கள் அப்பா வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 82லேருந்து 90 வரைக்கும் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற பெரும்பாலும் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 95 ஃபிலிம்ஸ் எங்கள் அப்பா தான் எல்லாம் துபாயில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் வந்து அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். ஸோ பிஃபோர் பீயிங் அ ப்ரொடியூசர் ஹி வாஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த அப்போ எங்கள் அப்பாவுக்கு லைக் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேனராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 99 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 99 ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா மலையாளம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தான். ஸோ தென் ஸ்லோலி வி காட் இன் டு தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஏன்னா பேசிக்லி ஃப்ரம் சென்னை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதில் எனக்கு வந்து கீர்த்தி சக்கரா படம் வந்து பேசிக்லி தமிழ்நாட்டில் வந்து ஆர்மி ஃபிலிம்ஸ் பெருசாக அந்த டைம்லலாம் வரல. இப்போ கூட எல்லாம் நிறைய ஆர்மி ஃபிலிம்ஸில் இப்போ அமரன் படம் தான் நல்லா போயிருக்கு. மற்றபடி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 3 விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆர்மி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஒன்று ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஆர்மி ஃபிலிம் பண்ணேன். ஹவு கேன் வி வை இஸ் இட் நாட் ஒர்க்கிங், வை கான்ட் வி டூ இட் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து பண்ணோம். ஈவன் வித் கோ ப்ரெஸ் ஃபிலிம் சார் அது எப்படி சார் ஓடும், ஊமை வெளிகள் சார் அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த படம் மட்டும்தான் சார் நான், மற்றபடி ப்ரெஸ்ஸில் வந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே பெரிய இதெல்லாம் போனதில்லை, கிரிக்கெட் பெருசாக போனதில்லை சார் அப்படின்னு. ஸோ ஐ டிட் 83 மாதிரி ஒரு ஃபிலிம். ஸோ இந்த எந்த ஜானர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதாக இருந்ததோ அது இன்னைக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன். அண்ட் கீர்த்தி சக்கரம் ஆப்வியஸ்லி மறக்க முடியாத ஒரு படம். ஸோ த மொமெண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஃபிலிம் எனக்கு வருதுன்னு சொன்ன உடனே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹூவர் வாண்டட் டு ப்ரொடியூஸ் அ மலையாளம் ஃபிலிம் அதை ப்ரொடியூஸ் பண்ணல, தே டிட் another film, they opted out. ஸோ நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ we came here, we shot in Kashmir for like 37 days. இங்கே பாலக்காட்டில் வந்து ஒரு 15 days ஷூட் பண்ணோம். அண்ட் ஒர்க்கிங் வித் மோகன்லால் சார் சொல்லவே வேணாம், இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் I was some 22 or something when I worked in Kirti Chakra. So and the whole experience was still கண்ணுக்கு எதிர்க்க இருக்கு. Thanks.